பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதால நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கிட்னன் செல்வராஜ் அவர்கள்ட்ட. என்னன்னு சொன்னா, அ பிரதமர் ஹரிணி அமரசூரிய வந்து எல்லா தேர்தல் மேடைகள்லயுமா இருக்கட்டும், எங்க போனாலும் சொல்றாங்க வந்து, அ அதாவது பெண்கள அதிகம் பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சியாக இருக்குது. பாராளுமன்றத்துக்கு 22 பேர்ல 20 பேர் எங்கட கட்சி தான் இருக்குது. எங்கட பிரதிநிதிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னுலாம் சொல்றீங்க. அதே நேரத்துல எங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ல, ரோட்ல நாங்க போற நேரத்துல பெண்கள், பிள்ளைகள், மாணவிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகுறாங்க, என்ன மாதிரியான இதுகள் இருக்குண்டு. உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூட நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, பெண்கள் உடல், வாய்மொழி ரீதியான, உள ரீதியான துன்புறுத்தல் இன்றி சமமான உரிமைகளை அனுபவிக்கிற ஒரு சுதந்திரமான சமூகத்தை உருவாக்குறது தான் உங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தீங்க. இப்படியெல்லாம் நாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்துல இப்ப வந்து 6 மாசம் ஆகிட்டு, இத்தனை மாசம் ஆகிட்டு அந்த கதையை நாங்க விட்டுட்டு, இப்ப என்ன அதுக்கான முன்னேற்றங்கள் நடைபெற்று இருக்குன்றத நாங்க கண்ணால காணக்கூடிய மாதிரி எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்ப அருமையான கேள்வியை முன்வைத்தீர்கள். அதாவது அந்த கேள்விக்குள் இருக்கும் விடயம்தான் இதுவரை காலமும் அவ்வாறான ஒரு நிலைமைகள், கடும்போக்கான நிலைமை, அது சாதாரணமான நிலைமை அல்ல, கடும்போக்கான நிலைமை. அதாவது சாதாரணமாக வாய்மொழி அச்சுறுத்தலோ அல்லது வாய்மொழி கற்பழிப்போ மட்டுமல்ல, வித்யா போன்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதாவது ரீட்டா போன்றோர்கள். அதனால் அதற்கான கலாச்சாரங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தை கட்டாயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பொது வேலை திட்டம் அவசியம். சட்டம் அறிமுகப்படுத்தப்படும், உள்நாட்டு சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும், பொறிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருக்குது. இப்ப இதுவரை காலத்துல நீங்க என்ன மாதிரியான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக என்ன எடுத்திருக்கீங்க? நடைமுறைகளை முன்னெடுக்கின்றோம். ஆமை வேகத்தில் நகர்கின்றது, அதுதான் உண்மை. ரொம்ப வேகமா கேட்கிறாங்க, வேகமா கேட்க வேண்டியதை கொடுப்போம். உதாரணத்துக்கு 43 எம்பிக்களுக்கு 122 கோடி ரூபாய் வீட்டு நஷ்ட ஈடு. எவர் இருக்கிறார்கள், வீடு தேவையில்லாதவர்கள் 6ஆம் தேதிக்கு பிறகு நினைச்ச உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு இது துரிதப்படுத்துவோம், உள்ளுக்கு இருக்க வேண்டி வரும். அதை விட வைத்திய தேவைக்காக அவர்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தை கையாண்டு இருக்கின்றார்கள். ஆமை வேகத்தில் தான் செல்லுகின்றது. எதிர்காலத்தில் உள்ளே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். பாவ மன்னிப்பு எவருக்குமே இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருப்பது எங்களுடைய சகோதரிகளுக்கு, இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. இது கலாச்சாரத்தோடு பின்னி பிணையப்பட்டது. அவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்கான ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அந்த வகையிலே இவ்வாறான திட்டங்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் என்ன செய்வது? உதாரணமாக பொது போக்குவரத்திலே செல்லும் பெண் பயணிகள் பாரதூரமான அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? போக்குவரத்து அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது போக்குவரத்திற்கு போதுமான பஸ்களை போதிய விதத்தில் நவீன நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை செய்ய வேண்டும். அதாவது என்ன நகர்வுகள் எடுத்திருக்கின்றீர்கள் என்பதுதான் அவரது கேள்வி. இதற்கான நடைமுறைகள் அனைத்தையுமே நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். அதனால் உண்மை ஆமை வேகத்தில் நகர்கின்றது. இவற்றை, அதாவது நான் இருக்கிற குதிரை வேகத்தில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எதிர்காலத்தில். தற்பொழுது நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், இது கொஞ்சம் ஆமை வேகத்தில் தான் போகின்றது. உண்மை, அதை சொல்லத்தானே வேணும். சொல்லாட்டி நியாயமும் இல்லை.